இந்த தெய்வத்தை வழிபட்டால் நாளைக்கு உங்கள் பிரச்சனை சரியாகாது, இன்னைக்கே இப்போதே இந்த நொடியே சரியாகும். ஆம், கூப்பிட்ட குரலுக்கு எங்கிருந்து வரதுன்னு யோசிக்கும் போது தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மரின் அற்புதமான ஜெயந்தி ஏப்ரல் 30 வருகிறது. இந்த அற்புதமான ஜெயந்தி என்று ஒரு எளிய பரிகார வழிபாட்டை, மந்திர வழிபாட்டை உங்கள் இல்லத்தில் செய்யக்கூடிய ஒரு சூட்சமத்தை தான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். நரசிம்மர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் பிஷினம் பத்திரம் பத்திரம் அரட்பெரும் ஜோதி. நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. அப்படின்னா என்ன? எல்லா தெய்வத்துக்கிட்ட வேண்டுனா நாளைக்கு வா, மறுபடி வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தெய்வத்துக்கிட்ட மனமாற முறையிட்டால் அடுத்த நொடி தூணிலிருந்து வந்து நமக்கு உதவி செய்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தருவார். இது சத்தியம். நான் எல்லா திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருந்தேன். கோயம்புத்தூர் உக்கடத்தில் ஒரு லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்குது. இப்போ புதுப்பிச்சு கட்டிட்டாங்க. நான் பழைய கோயிலில் இருக்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 11 நெய் விளக்கு போடுவேன். தொழில் வாய்ப்பு கிடைக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும், செல்வ பிரச்சனை சரியாகணும்ட்டு. அப்படி நான் தொடர்ந்து 11ஆவது வாரம் போகும்போது பர்சனலாக சொல்கிறேன், 11 விளக்கு போடுறதுக்கும் கூட பேக்கெட்டில் பைசா இல்லை. அந்த நாள் அந்த சாமிகிட்ட சொல்லிட்டு வந்தேன், இனி என்னால் முடியாது, எனக்கு என்ன என்னால் செய்ய முடியும்னு செஞ்சுட்டேன், நீங்கள் எனக்கு பார்த்து பண்ணித்தாங்கன்னு கேட்டேன். அந்த நாள்லேயே எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது. பயிற்சி வகுப்பு கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு சனிக்கிழமையே பயிற்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த நரசிம்மர் ஏற்படுத்தினார். ஸோ நாளைக்கெல்லாம் கேட்க வேண்டாம், இன்னைக்கு கேளுங்க. இதை பார்த்த உடனேயே நரசிம்மரேன்னு கூப்பிடுங்க, வருவார், நலம் தருவார். அப்பேற்பட்ட நரசிம்மர் பிரகலநாதனுக்காக தூணிலிருந்து வெளியே வந்து பிரகலநாதனின் தந்தையான இரணியகசிபை அழித்து ஆக்ரோஷமாக இந்த உலகத்திற்கு ஒரு விஷயத்தை சொன்னார். பக்தியுடன் இருக்கும் எவனுக்கும் எந்த நொடியிலும் இறைவன் வருவார், பிரச்சனையை தீர்ப்பார் என்பதுதான். அப்படி பிரச்சனையை தீர்த்த ஒரு தெய்வீகமான நாள் தான் நரசிம்மர் ஜெயந்தி. மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் சூரனை சம்ஹாரமெல்லாம் செய்வாங்க, அழிப்பாங்க. ஆனால் நரசிம்மரோட ஸ்பெஷல் என்ன? வந்த நொடியிலேயே அழித்து விட்டார். அதுவும் ஆகாயத்தில் இல்லாமல், தரையில் இல்லாமல், படியில் வச்சு வயிற்றில் கையால் கிழித்து எதிர்மறையை போக்குனார். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், நஷ்டம், எதிர்மறை, பீடை, தடை அத்தனையும் சரியாக வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி உங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம 51 முறை மந்திர ஜபம் செய்யுங்கள். அதுக்கப்புறம் உக்ரம் வீரம்னு வரக்கூடிய மந்திரத்தை நான் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புகிறேன். அது இல்லாமல் நரசிம்மருக்கான இன்னொரு மந்திரத்தையும் நான் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி விடுறேன். இந்த 3 மந்திரங்களையும் சொல்லி பானகத்தை வீட்டில் தயார் பண்ணி பானகத்தை சாப்பிடுங்க. முடிஞ்சா அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மோரோ பானகமோ தானம் தந்து பாருங்கள். நீண்ட காலமாக இதெல்லாம் தீருமாடா எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அதே நாளும் கூட தீரலாம். தீரணும்னு நானும் பிரார்த்திச்சு உங்களுக்காக இந்த பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி பாருங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அன்றைய தினத்தில் தான் சண்டி ஹோமம்னு செய்வோம்ல, அந்த சண்டி தேவியோட ஜெயந்தியும். அந்த பதிவை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அனுப்புகிறேன், காத்திருங்க. மே 1ஆம் தேதி சத்யநாராயண பூஜையும் சித்திரகுப்த பூஜையும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பூஜையில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான லாவா மணி அட்ராக்ஷன் பிரேஸ்லெட்டை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மே 1 முதல் மே 10 வரைக்கும் மலேசியா வர இருக்கின்ற. மலேசியாவில் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி என்னை சந்திக்க, பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள, தனிநபர் ஆலோசனைகளுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம.